கரூர் துயர சம்பவம் தொடர்பாக ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீஷன் 2வது நாளாக இன்றும் விசாரணை நடத்தி வருகிறார். அங்கிருந்து கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் குணசேகரன் இணைகிறார். குணசேகரன், நேற்றைய தினமே விசாரணை தொடங்கப்பட்ட போது அந்த சம்பவ இடங்களெல்லாம் பார்வையிட்டு விசாரணையானது தொடங்கியது. இன்று யாரிடமெல்லாம் விசாரணை நடத்தப்பட இருக்கு? நிச்சயமாக கரூரில் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் விஜய் பங்கேற்ற பிரச்சார கூட்டத்திற்கு வந்திருந்தவர்கள் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த சம்பவம் ஒரு பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. இதில் பலியானவர்களின் எண்ணிக்கை 49ஆக அதிகரித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக இந்த ஒரு விரிவான விசாரணை நடத்துவதற்கு ஒரு நபர் ஆணையத்தை முதலமைச்சர் அறிவித்து உத்தரவிட்டிருந்தார். இந்த விசாரணையினுடைய அதிகாரியான ஆணையர் ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் அவர்கள் நேற்று கரூருக்கு வருகை தந்து அந்த ஆய்வை தொடங்கினார். நேற்று அந்த சம்பவம் நிகழ்ந்த இடமான அந்த வேலுச்சாமிபுரத்திற்கு நேரில் சென்று அந்த சம்பவம் எப்படியெல்லாம் நிகழ்ந்திருக்கிறது என்பதை நேரிலேயே ஆய்வு செய்திருந்தார். அதற்கு பிறகு அரசு மருத்துவமனைக்கு வந்து அங்கு பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சிகிச்சை பெற்று வரக்கூடியவர்களிடமும் நேரடியாக அந்த விசாரணை நடத்தினார். இந்த சூழ்நிலையில் 2வது நாளாக இன்று அருணா ஜெகதீசன் தனது விசாரணையை நடத்தி வருகின்றார். குறிப்பாக இன்றும் 2வது முறையாக அந்த சம்பவம் நிகழ்ந்த வேலுச்சாமிபுரத்திற்கு நேரில் சென்று அங்கிருக்கக்கூடிய சூழல் குறித்து அங்கு இருப்பவர்களிடம் கேட்டறிந்தார். மேலும் நேரிலும் ஆய்வு செய்தார். அதற்கு பிறகு காவலர் குடியிருப்பு பகுதிக்கு சென்ற அருணா ஜெகதீசன் அங்கு இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்திற்கு நேரில் சென்று அவர்களிடம் ஆறுதல் தெரிவித்துவிட்டு அவர்களிடமும் ஒரு விசாரணை என்பதை நடத்தினார். அதற்கு பிறகு கரூர் அருகே இருக்கக்கூடிய ஏமூர் என்ற இடத்தில்தான் தற்பொழுது அந்த விசாரணையை நடத்தி வருகின்றார். இந்த ஏமூர் கிராமத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரே கிராமத்திலேயே ஒரு 5 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த கிராமமே ஒரு சோகத்தில் மூழ்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தாய் மகள் என 2 பேர் ஒரே குடும்பத்தில் இருந்த அந்த வீட்டில்தான் சற்று நேரத்திற்கு முன்பாக அருணா ஜெகதீசன் அவர்கள் நேரில் வந்து அவர்களுக்கு அந்த குடும்பத்தினருக்கு ஒரு ஆறுதலை தெரிவித்துவிட்டு இந்த சம்பவம் எப்படி நிகழ்ந்தது என்பது குறித்த ஒரு விரிவான விசாரணையை அவர் மேற்கொண்டார். அவருடைய விசாரணை நடத்திய போது கூட இதுபோன்ற ஒரு சம்பவம் இனி நடக்கக்கூடாது, அதற்கான ஒரு முழுமையான ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும், இந்த சம்பவத்திற்கு காரணமானவர்கள் மீது ஒரு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூட அங்கே வீட்டில் இருந்த அந்த பெண்கள் மற்றும் அந்த பாதிக்கப்பட்ட உயிரிழந்தவர்களுடைய உறவினர்கள் அருணா ஜெகதீசனிடம் நேரடியாகவே வலியுறுத்தினர். இது முழுமையான தகவல்களை அனைத்தையுமே அவர்களிடம் கேட்டு பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் அவர்கள் அடுத்தடுத்து பாதிக்கப்பட்டவர்களுடைய வீடுகளுக்கு தற்பொழுது அந்த விசாரணைக்காக சென்று வந்து கொண்டிருக்கின்றார். ஏற்கனவே அந்த பாதிக்கப்பட்டு உயிரிழந்திருக்கக்கூடிய அந்த உறவினர்கள் ஒரு பெரும் சோகத்தில் ஆழ்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது அருணா ஜெகதீசனும் நேரிலே வந்து அவர்களுக்கு ஒரு ஆறுதலை தெரிவித்திருப்பது இவர்களுக்கு சற்று ஒரு சிறிய ஆறுதலை தெரிவித்திருக்கின்றது. என்ன மாதிரியான அந்த விசாரணை நடத்தப்பட்டது, இது குறித்து அங்கே அந்த பாதிக்கப்பட்டவர்கிட்ட நம்ம கேட்கலாம். இப்போது ஓய்வு பெற்ற அருணா ஜெகதீசன் அவர்கள் நீதிபதி வந்தாங்க, என்ன மாதிரி எல்லாம் கேட்டாங்க, என்ன விசாரணை நடத்துனாங்க, நீங்கள் என்ன கேட்டிருக்கீங்க அவங்கள்ட்ட? சார் வந்தாங்க, எப்படி போனாங்கன்னு கேட்டாங்க. இதை மாதிரி அவங்க தான் டெம்போ வச்சு போனாங்க சார்னு சொன்னேன். போனாங்க மேடம்னு. இல்லை நீங்கள் ஏன் அனுப்புனீங்க? நான் இல்லை அந்த விஜய் ரசிகர்ன்ட்டு அந்த ஆர்வத்தில் அவங்க போகிறாங்க மேடம். நான் தடுத்து பார்த்தேன், எதுக்காக இருந்தாலும் ஏதோ சொல்கிறாங்க. சென்று அவங்க பார்த்துட்டு என்ன ஏதோ கூட்டமாக இருந்தால் எப்படி விலையை போகணுமோ விலையை வந்துடுங்க, இப்படிலாம் கூட்டமாக இருந்தால் அதே போக்கில் போய் எப்படி வேணுமோ வந்துடுங்க, ஆனால் வெளியில் தப்பிக்கிறது வழியை பாருங்கள், ஆனால் கூட்டத்தில் இருக்காதீங்கன்னு சொல்லி தான் அனுப்பிவிட்டோம் மேடம் அப்படின்னு. எப்போ போனாங்கன்னா மதியானமே போயிட்டாங்க அப்படின்னா. என்ன எந்த இடத்துக்கு போனால் பேசுகிற ஸ்பாட்டுக்கே போய் நின்றுட்டாங்க மேடம் அப்படின்னு. இதுக்கு வேறு வழி என்னன்னு கேட்டாங்க. வேறு என்ன பாதுகாப்பு? இது பாதுகாப்பு ஒரு காரணம் தான் மேடம். அப்புறம் வேறு என்னன்னாங்க, கொஞ்சம் விஜய் வரப்போ ஓப்பனாக பார்க்க விட்டுருந்தோம்னா கூட்டம் வந்து அங்கங்கேயும் நின்றுருக்கோம். என்கிட்ட இருக்கிறதுக்கு நான் சொல்கிறேன் மேடம் சார், நின்றுருக்கேன், அந்த அளவுக்கு கூட்டம் வந்து பக்கத்தில் வந்திருக்காது, பார்த்துட்டு அவங்க எங்கே போயிருப்பாங்க, இவங்களுக்கும் இந்த கூட்டம் நெரிசல் இவ்வளோ வந்திருக்காது அப்படின்னு சொன்னாங்க சார். இவ்வளோ கூட்டம் வரும்பொழுது உங்கள் மனைவிக்கு நீங்கள் கடைசியாக வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் அனுப்புதா கூட சொன்னாங்க. நீங்கள் என்ன மெசேஜ் அனுப்பிச்சிங்க? அவங்க மனைவி உங்களுக்கு என்ன ரிப்ளை பண்ணாங்க? அங்கே அந்த சூழல் எப்படி இருந்ததுன்னு அவங்க சொன்னாங்களா? இல்லை சொன்னாங்க சார், சொன்னாங்க. நான் 4:30லேருந்து கால் பண்ணுறப்ப அவங்க நான் பேச எதுவுமே சரியாக கேட்கல, சிக்னல் எடுக்கலை. நான் டியூட்டிக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கிறப்ப ஏன்னா இவங்க என்ன வந்து சீக்கிரம் கூட்டி போயிடலான்னு தான் ஒடியாந்தது, டியூட்டிக்கு போயிட்டு வந்தது சார். அதுக்கப்புறம் நான் ஃபோன் பண்ணப்போ மணி அவங்க வந்து 5 மணிக்கு எடுக்காதனால மறுபடியும் அவங்க வாய்ஸ் மெசேஜ் போடுறாங்க. என்ன போடுறாங்கன்னா, இதை மாதிரி எனக்கு டவர் கிடைக்கல, நான் விஜய் கூட்டத்தில் தான் இருக்கிறேன், விஜய் பார்த்துட்டு தான் வரேன், கூட்டமாக இருக்குது, விஜய் பார்த்துட்டு வந்துடுறேன், நீங்கள் போய் வீட்டில் போய் சாப்பிடுங்க அப்படின்னுச்சு. நான் அடுத்து செகண்டரி மறுபடியும் போடுறேன்,
டிவியில் பார்த்தனால கூட்டத்தை பார்த்தனால கூட்டம் அதிகமாக இருக்குதுப்பா. நீங்கள் கிழக்கிருந்து மேற்க வர கூட்டம் அதிகமாக வந்துட்டு இருக்குது. நீங்கள் சமாளிக்க முடியாது. நீங்கள் எப்படி வந்து வெளியில் வரணும் வர பாருங்க. பாப்பாவோட கூட இருக்குது. அதனால் வெளியே வர பாருங்கள் வந்துடுங்கன்னு போட்டுவிட்டேன். மெசேஜ் போட்டுவிட்டேன். அந்த வாய்ஸ் மெசேஜ் பார்க்கவே இல்லை சார். கடைசி வரைக்கும் பார்க்கல. அப்புறம் என்ன பண்ணிவிட்டேன், சரி அதுக்கப்புறம் கால் பண்ணால் தான் போகலையே, மறுபடியும் போகல. 7:30 மணிக்கு வீட்டுக்கு போகலான்ட்டு வந்துட்டேன். இங்கே இந்த வழியாக வரப்போ பைபாஸில் நின்றுட்டு மறுபடியும் எதுக்கு கால் பண்ணலாம், அப்போ இந்த வழியாக விஜய் வரதுனாங்க நின்றுட்டு கூட்டமாக இருந்தால என்ன கூட்டமாக இருக்குதுன்னு கேட்டேன். இது மாதிரி விஜய் வந்துட்டுருக்கான்னு சொல்கிறாங்கன்னு நான் நின்று ஓரமாக நின்றுட்டு கால் பண்ணேன். 3 தடவை ரிங்கு போச்சு சார், எடுக்கலை. 4வது தடவை எடுத்துட்டாங்க. அப்போ எடுத்தானே குரல் ஒரு மாதிரியே தெரிஞ்சுது. என்ன யாருங்க பேசுகிறதுங்க அப்படின்னா, நீங்கள் யாருங்க பேசுகிறதுண்ணா, எங்கே செல்லுக்காரர் வீட்டுக்காரர் தாங்க பேசுகிறேன் அப்படின்னா. அதுக்காகிட்டு அவங்க சொன்னாங்க போலீஸ்காரமாக பேசுகிறாங்கம்மா அப்படின்னுச்சு. மேடம் எப்படி செல்லு கிடச்சிது மேடம், எங்கே இருக்கிறீங்க மேடம், என்னாச்சுங்க மேடம் அப்படின்னு கேட்டேன். ஒன்றும் இல்லைப்பா நான் முனிப்பு கோயில் இருக்கிறேன் நீங்கள் வாங்கன்ட்டுருச்சு. உடனே அங்கே இருந்த வாக்கில் பைபாஸில் இருந்த வாக்கில் போயிட்டு சார், வெங்கல்பட்டி பைபாஸில் தான் இருந்தேன். சொல்லுன்னு 10 நிமிஷத்துலேயே போயிட்டேன். அங்கே தடுத்தாங்க, இந்த அங்கே தான் தடுத்தாங்க. சார் அர்ஜென்ட்டு சார் அப்படி பண்ணி சொல்லி உள்ளே வந்து போயிட்டு அங்கே முனிப்பங்கள்கிட்ட போய் நின்று ஃபோன் பண்ணேன். அந்த அம்மா வந்து கிழக்க வந்துடுச்சு சார், கரூர் வந்துட்டாங்க. அப்புறம் மறுபடியும் ஃபோன் பண்ணுவேன், மேடம் நான் அங்கே வந்திருக்கேன், நீங்கள் மறுபடியும் அங்கே போயிட்டீங்க, எதாக இருந்தாலும் வெளிப்படையாக சொல்லுங்கள் மேடம் அப்படின்னு. ஜிஹெச்சுக்கு போனபோது இல்லை அவங்க சொன்னாங்க போலீஸ்காரமாக சொல்ல, எதுக்கு நீங்கள் போய் அமராவதியில் போய் பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அமராவதி அப்புறம் உடனே அங்கேருந்து அமராவதி வந்துட்டேன். அமராவதி வந்தோடனே டக்குன்னு உள்ளே போகிறப்ப எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்தார். வந்தோடனே அவர்கிட்ட ஏன் பதட்டத்தில் ஒடியாருங்கண்ணே, வீட்டுக்காரம்மா பிள்ளையே வந்திருக்காங்கண்ணா, எங்கே வச்சுன்னு தெரியலண்ணா அப்படின்னு. ஃபோட்டோ இருக்கான்னு கேட்டார். இருக்குதுண்ணா ஃபோட்டோ எடுத்து காமிச்சோன்னே சொல்லிட்டாரு, ஜிஹெச்சுக்கு போங்கன்ட்டார். ஜிஹெச்சில் இருக்காங்க, அட்மிட் பண்ணிக்கிறாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் ஜிஹெச்சுக்கு நிறையா மாற்றிட்டு தான் போயிருக்குது, எனக்கு தெரியல. அவர் சொல்லிவிட்டு அங்கிட்டு அவர் கை காமிக்கிறாரு, அங்கிட்டு ஒன்றும் இல்லைன்னு கை காமிக்கிறாரு. அவர் இது யாருன்னு கேட்குறாரு. இன்னொருத்தர் என் ஃப்ரெண்டு தான், பொண்ணு இல்லை போயிடுச்சு அப்படிங்கிறாரு. ஆனால் உண்மையை சொல்லுங்கண்ணா அப்படின்னு சொல்கிறேன். அப்புறம் அவங்க தான் கூட்டி வராங்க ஜிஹெச்சுக்கு. என் வண்டி இன்னொருத்தர் எடுத்துக்கிட்டே அவங்க வண்டியில் உட்கார வச்சுக்கிட்டாங்க. ஜிஹெச்சுக்கு நேராக வந்துட்டு ஜிஹெச்சுக்கு உள்ளே கூட்டி போகல, நேராக மார்ச் வீடு வந்துட்டாங்க. எனக்கு அப்பயே ஒரு தீராத ஒரு பெரும் துயரம் இவர்களை சூழ்ந்திருக்கின்றது. எங்களுக்கு எப்போ இழப்பு தெரியுங்க, நாங்கள் மக்களை பறி கொடுத்துட்டோம். அப்படி ஒரு இழப்பு வரக்கூடாதுங்க. இது மருமத்தில் தான் முடிஞ்சிருக்குதுங்க. இது சதியத்தான் திட்டம் போட்டிருக்காங்க. இப்போ இவங்க விசாரணைக்கு வந்தாங்களா, அவங்ககிட்ட என்ன சொன்னீங்க, இது மாதிரி நடக்கக்கூடாதுன்னு கேட்டுக்கிட்டீங்களா, என்ன சொன்னாங்க? என்ன சொன்னதுன்னா இது பாதுகாப்பு இல்லாமல் இது மாதிரி நடக்கக்கூடாதுன்னு கேட்டிங்களா, என்ன சொன்னாங்க? இனிமேல் இது நடக்காது. அருணா ஜெகதீசன் அவர்கள் தற்பொழுது அந்த ஒரு விரிவான விசாரணை நடத்தி வருகின்றார். அந்த விசாரணை நடத்தி வரக்கூடியவர்களிடம்தான் இது போன்ற ஒரு சம்பவம் நிகழக்கூடாது என்ற ஒரு கருத்தையும் இங்கே இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் முன்வைத்திருக்கிறார்கள். கரூர் துயர சம்பவம் தொடர்பாக 2வது நாளாக விசாரணை தொடர்கிறது. கள தகவல்களுக்கு நன்றி குணசேகர். உயிர் போகணும்னு திட்டம் போட்டு செஞ்சுட்டாங்க. ஓப்பனாவே சொல்றேன், இத்தனை மக்களை திட்டம் போட்டு செஞ்சுட்டாங்க. அது எங்க இழப்பு, 2 இழப்பு கொடுக்க கூடாதுங்க. ஒரு வீட்டுல வீடு விரிச்சோடு கிடக்குது, தள்ளி கொண்டு அமர்த்திட்டாங்க. எந்திரிக்க முடியாம அமர்த்திட்டாங்க. சீட்டு போட்டு பந்தல் போட்டுக்கானுங்க. நாங்க வயிறு எரிஞ்சு சொல்றோம், வயிறு எரிஞ்சு சொல்றோம். யார் யாரு சதி செஞ்சாங்களோ அவங்க நல்லா இருக்க மாட்டாங்க, நல்லா இருக்கவே மாட்டாங்க. ஒரு காலத்துல இத்தனை மக்களை கொண்டு நீங்க அப்படி வரணுமா, வரணுமா, மக்களை கொண்டு வரணுமா? உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.